நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்க அடுத்ததாக பார்க்கிருக்கிற பகுதி அது பக்கம். பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள், முக்கியமாக கலைத்துறையில பயணிக்கிறவங்க, இது போன்று பல்வேறுபட்டவர்களை அன்றாடம் நாங்க எங்களுடைய கலையகத்துக்கு வரவழைத்து நேர்காணல் பண்றது வழக்கம். அதே போல இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதி பக்கத்தோடு ஒரு அதிதி இணைந்திருக்க போகிறார். அதாவது பாடல், இசை அப்படின்னு சொல்லும் போது ஒரு மனிதனையே கட்டியிருக்கக்கூடிய தன்மை இசைக்கு காணப்படுகிறது. அந்த புனிதமான செயலை இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு பாடகியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். நம் நாட்டு இலங்கை தமிழ் கலைஞர் சிங்கர் சாரா ஜெயராம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். உங்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. Thank you. அதாவது முதல்ல நான் சொல்லியிருப்பேன், இசை என்பது ஒரு மனிதனையும் சரி இந்த உலகத்தையே கட்டி அழைக்கக்கூடிய தன்மை இசைக்கு காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான செயலை உங்களோட வாழ்க்கையில கலைத்துறைக்கு உங்களை அர்ப்பணிச்சுக்குன்னு சொல்லலாம். இந்த வாழ்க்கையின் ஆரம்பம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த இசைத்துறையில? இந்த இசைத்துறை அப்படிங்கும்போது ஸ்டார்டிங் சின்னதுலேருந்து பாடுறது விருப்பம். ஸ்கூல் டைம், அப்புறம் அப்படியே ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன், ப்ரோக்ராம்ஸ் அப்படி போகிறது. அதுலேருந்து தான் ஸ்டார்டிங். அப்படின்னா சின்னதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாடணும் அப்படின்றது. நல்லா பாடுவேணும் அப்படின்னு தெரியாது, ஓரளவு அப்படியே பாடிட்டு போகும்போது தான் சில ஆட்கள் நல்லா பாடுறீங்க, இதை விட நல்லா பாடணும் அப்படின்னு. அப்போ ஸ்கூல் டைமில் மியூசிக் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பிச்சது உங்களோட ஜேர்னி. அதாவது எல்லாருக்கும் அப்படித்தான். சிறு வயது காலத்துல எல்லாம் சொல்லிடுவாங்க, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இது போன்ற கனவுகள் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் திறமைகள் என்பது ஒளிந்திருக்கக்கூடியதுதான். அந்த திறமையை நம்மகிட்ட வெளியில கொண்டு வர்றது நம்ம சமூகமும் ஒண்ணு, நம்மளுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி நம்மளோட சமூகமா தான் இருக்கும். அவங்க சொல்ற சப்போர்ட், உன்னால முடியும், உன்னால பாட முடியும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த திறமை தான் இன்னைக்கு ஒரு இலங்கையின் இசை கலைஞரை இன்னைக்கு உங்களை வரைக்கும் இங்க நிப்பாட்ட வச்சிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த துறைக்குள்ள வரணும்னு சொன்னா பல்வேறுபட்ட கஷ்டங்கள், பல்வேறுபட்ட தடைகள், பிரச்சனைகள்னு இருந்திருக்கும். அது போல நீங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் எதுவும் இருக்கா? பிரச்சனைகள் யார் லைஃப்லயுமே ஸ்ட்ரகிள், அதாவது நீங்க எதிர்கொண்ட சவால்கள் எல்லார் லைஃப்லயுமே இருக்கும்ல. அந்த மாதிரி மியூசிக் லைஃப் அப்படிங்கும்போது ஃபேமிலியில எப்படி சொல்றது, ஃபேமிலியா இருக்கட்டும், வெளியில இருக்கட்டும், சில ஆட்களுக்கு பாடுறது பிடிக்கும். ஆனா நம்மட ஃபேமிலியில இருந்து ஒரு கேர்ள் போயிட்டு பாடும்போது அது யோசிப்பாங்க மியூசிக் ஃபீல்டா அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா சில ஆட்கள் மியூசிக் ஃபீல்டு அப்படிங்கும்போது அதை கொண்டு வர விதம் இருக்குல்ல, அது சில சில விஷயங்கள் ஃபேமிலியால ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி இருந்திருக்கு. ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் டைம் வேணாம், மியூசிக் ஃபீல்டில் வேணாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு பிடிச்சது அதுதானே. அப்ப அதால தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் இந்த மியூசிக்ல நான் வரணும், இதுல செய்யணும், ஏன் அந்த ஆசை வந்துச்சு? எனக்கு மியூசிக்னாலே பிடிக்கும், மியூசிக்னு எழுதினாலே பிடிக்கும். அதால இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு ரீசன் எனக்கு சரியான விருப்பம் பாடுறது. நான் கூடுதலாக சித்ராம்மோட சாங்ஸ் அந்த மாதிரி தான் கேட்குறது. என்னோட ஃபேவரட் சிங்கர் அப்படின்னு சொல்லும்போது சித்ராம்மா தான். அந்த மாதிரி சாங்ஸ் பாடுறது எனக்கு சரியான விருப்பம் அப்படின்றதாலே இல்லை, இது இப்படியே விட்டுறக்கூடாது, நம்மளும் ஒரு ஸ்டேஜில் பாடணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட்டாக கனவாக இருந்துச்சு. டிவிலெலாம் பார்க்கும்போது நல்லா பாடுறாங்க, இந்த மாதிரி நம்ம பாடினா என்ன, அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த மாதிரி அப்படியே பாடி பாடி ஒரு மாதிரி வெளியில வந்திருக்கோம் இப்போதைக்கு. நிச்சயமாக இன்னும் பல சாதனைகள் செய்யணும், பல சாதனை வெற்றிகளை உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல எதிர்கொள்ளணும் என்றது எங்களுடைய ஆசையுமே கூட. நிறைய விடயங்கள் பேசிட்டு இருக்க. முக்கியமாக இந்த பாடல் துறை அப்படின்னு சொல்லும் போது கலைன்னு சொல்லும்போது கலை மேல அதீத பற்று கொண்டவங்களா இருந்தா மட்டும்தான் துறையில கட்டாயமா பயணிக்கக்கூடியதா இருக்கும். அதாவது டாக்டர், என்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது நாங்க எங்களோட வாழ்க்கையோட ஒரு ப்ரொஃபஷன். அந்த பாடல், ப்ரெசென்டிங், அதை தாண்டி நடனம், டான்ஸ் ஆடுறது, இது போன்ற விஷயங்கள் நம்ம மனிதனுக்குள்ளேயே இருக்க ஒரு விஷயம். ஆனா அது யாரும் வெளியில கொண்டு வர்றதில்லை. திறமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒளிந்திருக்க விடயம். அந்த ஒளிந்திருக்கக்கூடிய விடயத்தை வெளிக்கொண்டு வர்றது யாரும் விரும்புறது இல்லை. ஆனா அதை வெளிக்கொண்டு வந்ததான் அதுதான் உங்களுக்கான அடையாளம், அதான் உங்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா? இது போன்ற ஒரு அழகான விடயத்தை உங்களோட வாழ்க்கையில செஞ்சுட்டு இருந்தாலுமே கூட இந்த இலங்கை துறையில இசைத்துறைக்கான பயணம் எப்படி காணப்படுது? தாக்கம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரீசெண்டாக நடக்கிற விஷயங்களை பார்த்துருக்கீங்க தானே. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது யாரும் ஈவெண்ட் எல்லாம் செய்யவே மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ கிட்டத்துல இந்த மழையினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஷோஸ் போஸ்ட்போன் ஆச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இயற்கை அனர்த்தங்கள், சும்மா நம்ம இயற்கை அனர்த்தங்கள் எடுக்கும்போது அந்த டைம்ல கூடமே யாரும் ஷோ செய்ய விரும்ப மாட்டாங்கல்ல. நம்மளோட சேஃப்டியை தானே யோசிப்பாங்க. அந்த மாதிரி டைமா இருக்கட்டும், அதோட சில சில பிரச்சனைகள் அப்படி இப்படி நிறைய வரும்போது மியூசிக் பத்தி டக்குன்னு அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. லைஃப் ஸ்டைலை எப்படி கொண்டு போகணும்னு யோசிப்பாங்களே தவிர ஃபன் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி டைம்ல மியூசிக் தான் லைஃப் அப்படின்னு இருக்கிற எங்களுக்கு சரியான அது சரியான கஷ்டம். அடுத்த கட்டத்தை நோக்கி போறது சரியான கஷ்டம்.
நிச்சயமாக எந்த தடைகள் வந்தாலும் அந்த கலைத்துறை உங்களை பாதுகாக்கும். அந்த கலைத்துறை என்னைக்காச்சும் உங்களை வாழ வைக்கும். அதாவது இயற்கை சீற்றங்களா இருக்கட்டும், வாழ்க்கையில வர பிரச்சனைகளா இருக்கட்டும், எந்த துறை எடுத்தாலும் அதுல பிரச்சனை, தடங்கள் வந்தும். அந்த தடைகள் உடைத்து நாங்க போறதா நம்ம கையில இருக்கு. அந்த கலை அதுக்கான சக்தியும் ஒரு அன்பையும் பாதுகாப்பையும் நமக்கு என்னைக்குமே தந்துட்டு இருக்கும். முக்கியமா சொல்லலாம். முக்கியமாக நிறைய விடயங்கள் பேசிட்டு இருந்தாலுமே கூட இலங்கை துறையில வந்து இசைத்துறை அப்படின்னு வைக்கும்போது, அதாவது முக்கியமாக இந்த கலைத்துறை அப்படின்னு எடுக்கும்போது கர்நாடிகம் இருக்கட்டும், வெஸ்டர்னாவும் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இந்த கர்நாடிக விரும்புறது இல்ல. காரணம் வந்து அதுக்கான படிப்பினையும் சரி, நிறைய அதிகமான வேலைப்பாடுகள் காணப்படுது. இருந்தாலுமே நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறது இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கை தான் எடுப்பாங்களா? நீங்க எப்படி மியூசிக்கை வந்து சரியான முறையில் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா இல்லாட்டி? மியூசிக் அப்படிங்கும்போது ஸ்கூல் டைம்ல வந்து நான் கிரேட் 9ல தான் அந்த டைம் வந்து ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கிரேட் 9ல தான் மியூசிக் அப்படின்னா சும்மா பாடுவேன். ஆனா சரியா ஸ்வரம்லாம் தெரியாது. கிரேட் 9ல வச்சு தான் மியூசிக் ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்பு வந்து அதுக்கப்புறம் காலேஜ் போனேன். காலேஜ் போய் டிப்ளமோ முடித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆகியாச்சு கிளம்புக்கு வந்து அதுக்கப்புறம் மாரகம நேஷனல் யூத்தில் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடித்தேன். அது அப்படியே வந்து 3 இயர்ஸ் நேஷனல் அவார்டு எடுத்தேன். அப்படியே போயிட்டு இருக்கு. போனது அந்த பயணம் நிச்சயமாக. என்னதான் இருந்தாலும் அந்த பயணத்தின் இந்த ரயில் பாடத்தின் அந்த நீண்ட அந்த தண்டவாளங்கள் தான் வந்து உங்களுக்கான விருதுகள்னு சொல்லலாம் இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் அப்படின்னு வரும்போது இந்த கலைத்துறையில பயணிக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே வந்து நாங்க ஒரு விடயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா வந்து அதுக்கு சாட்சி வந்து அதுக்கு ஒரு நாங்க சொல்ற விடயம் வந்து மக்களுடைய பாராட்டும், அதுக்கப்புறம் அங்கீகாரம் தான் சொல்லலாம். அதாவது கிடைக்கப்பெற்ற விருதுகள். ஐயோ நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்ப்பா, நம்ம செய்யறது மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கிற இந்த விருதுகள். அது போல உங்களுக்கு முக்கியமா கிடைத்த விருதுகள் எதுவும் இருக்கா? விருதுகள் இருக்கு. அப்படிங்கும்போது பெஸ்ட் ஃபீமேல் சிங்கர் அப்படின்னு சொல்லி விருது கொடுத்துருக்குறாங்க. அதோட 3 இயர்ஸா வந்து விடாம ட்ரை பண்ணி 3 இயர்ஸ் ஃபோக் சாங், அப்புறம் மெலடி, கர்நாடிக் அப்படிங்கும்போது 3 இயர்ஸா வந்து நேஷனல் அவார்டு எடுத்திருக்கிறேன். அந்த மாதிரி. முக்கியமா வாழ்த்துக்கள் அந்த விருதுகளுக்கெல்லாம். இது போன்ற தேங்க்யூ. பல்வேறு விருதுகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தன்வசம் ஆக்கணும்னு தான் எங்களுடைய விருப்பமே கூட. நிறைய விடயங்கள் இருந்தாலும் வந்து இந்த வாழ்க்கை பயணத்துல வந்து அது முக்கியமாக இந்த இசைத்துறை பயணத்துல வந்து பல தடைகள், பல பிரச்சனைகள் அப்படின்றது நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து உங்களுக்கான வாழ்க்கை பயணத்துல முக்கியமா இந்த இசைத்துறையில வரும்போது ஒரு மயக்க பிடிச்சு அந்த ஸ்டேஜில் நிக்கிற தருணம் என்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதாவது ஒரு கலைத்துறை அதோட கேமராமேனா இருந்தா கேமரா ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த முதல் தருணமா இருக்கட்டும். ஒரு பாடகியா இருக்கும்போது நிறைய மக்களுக்கு முன்னாடி இருந்த சிலர் வந்து ஸ்டேஜ் ஃபியர்னஸ்னு ஒன்று இருக்கும். மேடை பயம் இருக்கும். அதை தாண்டி வந்து நாம என்னதான் வீட்டுல அழகா பாடிட்டு இருந்தாலும், ஸ்டூடியோல பாடிட்டு இருந்தாலும் மக்களுக்கு முன்னுக்கு அந்த பாடம் நம்ம கொடுக்கும் போது ஒரு சரியான முறையில கொடுக்கணும். அப்ப அந்த முதல் தருணம் உங்களுடைய வாழ்க்கை அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது அது கட்டாயம் சொல்லணும். ஏன்னா எவ்வளோ பாடுவோம். ஆனால் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது ஸ்டேஜில் போய் நிற்கும்போது ஆடியன்ஸ் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஆனால் மைக்க கையில் எடுத்ததும் கொடுத்தோன்னு தான் நடக்கும். எல்லாமே லிரிக்ஸ்ல இருந்து எல்லாமே மறந்துடும். எங்கே நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி. அப்படியே பாட நெக்ஸ்ட் சாங் அப்படியே பாடும்போது ஆடியன்ஸோட ஃபிட் ஆகியாச்சு. அது மட்டும் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். இல்ல அந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு? மூமெண்ட் அப்படிங்கும்போது செம பயம். அது சொல்ல முடியாது. அது சரியான மாதிரி பயம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல பாடும்போது லிரிக்ஸ் எல்லாம் மறந்துருக்கேன். அந்த மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா பயம் அது எவ்வளவுதான் நல்லா பாடுறவங்களா இருந்தாலுமே, இப்பவுமே என்ன பெஸ்டா பாடுறவங்களா இருந்தாலுமே நம்ம வந்து ஸ்டேஜ் அப்படின்னு போகும்போது அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. நிச்சயமாக நிறைய விடயங்கள் இந்த பாடல் துறையில வந்து நீங்க செய்துட்டு இருக்க நிறைய விடயங்களை பேசிட்டு இருக்கோம். அதே போல உங்கள் குரல்லையும் ஒரு பாடலை கேட்க நாங்க தயாராக இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக ஒவ்வொரு பாடல் பாடுறவங்க பாடகியா இருக்கட்டும், பாடகர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க இல்லையா? எனக்கு இவங்களை கொஞ்சம் பிடிக்கும்பா, அந்த மாதிரி உங்களுக்கு யாரு? முன்ன சொன்ன மாதிரியே தான் எனக்கு சித்ரா அண்ணா தான் ரொம்ப பிடிக்கும். சித்ரா அண்ணோட வாய்ஸ் அப்படின்னா அது எவ்வளவு பேர் பாடினாலும் அந்த வாய்ஸ் வந்து அதை ஈடு செய்யவே முடியாது யாராலும். அவங்களோட ஒரு பாட்டு எங்களுக்காக, எங்களுடைய சொந்தங்களுக்காக. கட்டாயமா. மேகம் திறந்து கொண்ட மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ள வா வா, மார்பில் ஒளிந்து கொண்ட மாறன் அம்பவரும் கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா, என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா,
மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா? நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே. உன் பேரை சொன்னால் கூட நின்று வழிவிடும் காதல் ரதியே. என் சுவாசம் உன் மூச்சே, உன் வார்த்தையின் பேச்சே. 5-6 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வே வா. மலர்களே மலர்களே இது என்ன கனவா? வாவ், சூப்பர். தேங்க்யூ. அதாவது ஒரு இசை வந்து எல்லாத்தையும் மாற்றும்னு சொன்னா அந்த இசை துறையில இருக்கவங்களுக்கு தான் அது புரியும். அதாவது எல்லாராலையும் வந்து பாடல வந்து சொல்லுவாங்க பாத்ரூம் சிங்கரை தாண்டி அது வந்து அவங்களுக்குள்ள அது கட்டுக்கோப்புக்குள்ள வந்துரும். ஆனா அதை தாண்டி மக்களுக்கு பிரபலப்படுத்தணும் அப்படின்னு சொல்றது தாண்டி அந்த இசை ஸ்வரங்கள் அந்த தானங்கள்லாம் வந்து சரியான முறை இந்த மெட்டுக்கள் எடுத்து பாடுறது சாதாரண விடயமே கிடையாது. அது போன்ற விஷயங்களை பல்வேறு செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுல ஒரு நெகட்டிவான ஒரு கொஸ்டின் கேட்கறீங்க. எது உங்களுக்கு கஷ்டமான பாடல்? இது எனக்கே சுட்டு போட்டாலும் எனக்கு வராதுப்பா அந்த பாட்டு அப்படின்னா. கஷ்டமான பாட்டு அப்படிங்கும்போது நான் கூடுதலா வந்து மெலடி சாங்ஸ் தான் பாடுறது. கூடுதலா வந்து எனக்கு மெலடினா தான் ரொம்ப பிடிக்கும். கர்நாடிக்குமே பாடுவேன். சரியா? ஆனா வந்து இந்த வெஸ்டர்ன் சாங் அப்படிங்கும்போது கொஞ்சம் பின்வாங்குறது கூட நான். அதுலயும் நீங்க கற்று இவ்வளவு பாடகி இவ்வளவு துறைக்கு வந்து பிறகு அதையும் நீங்க வெஸ்டர்ன் பாடுவேன், ஓரளவு பாடுவேன். ஆனா அது வந்து எனக்கே தெரியும் இது எனக்கு சூட் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அதால நான் பாடுறது குறைவு. மேபி பாடினால் வர வாய்ப்பு இருக்கு. பாடி இருக்கேன், நிறைய நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எனக்கு இன்னும் சட்டிஸ் ஆகல அப்படின்றதுதான் சொல்லணும். நிச்சயமா அதுலயும் நீங்க பாடுவீங்க, கலக்குவீங்க, மக்களோட வரவேற்பு இன்னும் பெறணும். அதான் எங்களுக்கான ஆசையுமே கூட. அடுத்ததாக சாரா, எங்கள்கிட்ட ஒரு பொதுவான கேள்வி. அதாவது ஒவ்வொரு கலைத்துறையிலையும் பயணிக்கிறவங்க, முக்கியமா இந்த பாடல் துறையில பயணிக்கிறவங்களா இருக்கட்டும், இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து அவங்களுக்கான வரவேற்பு வந்து நீங்க முன்னுக்கு சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. இந்த துறைக்கு வந்து நிறைய பேர் வர்றதுக்கு பயப்படுறாங்க. அதுக்கான பொருளாதாரம் சரியான முறையில இருக்குமா? பெற்றோர்களுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பும் போது இந்த பாடத்துறை அப்படின்னு வரும்போது பொருளாதாரம் சரியான முறையில் வாழ்க்கை பயணம் சரியான முறையில் அமையுமா அப்படின்ற கேள்விக்குறி இருக்கு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா வந்து இப்போ மோஸ்ட்லி கூடுதலா வந்து எல்லாருமே நம்மட வீட்லயா இருக்கட்டும், எல்லாருமே இப்போ இந்தியன் சேனல்ஸ் தான் கூட பாக்குறது. இப்போ நம்ம வந்து ஸ்ரீலங்கன் சேனல்ஸ் வந்து பாக்குறது சரியான குறைவு. ஏன்னா அது சரியான குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். மேக்சிமம் இல்லவே இல்லை. அப்படியான இருக்கும்போது வெளியில இப்ப நம்ம இங்க ஸ்ரீலங்கால வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு. நல்ல நல்ல ப்ரோக்ராம் செஞ்சுட்டு தான் வராங்க. இப்போ வெளியில வந்துட்டு இருக்கு, நிறைய இருக்கு. அப்ப அதுல வந்து என்ன ரீசன் அப்படின்னா வந்து வெளியில பேரண்ட்ஸ் அனுப்பாததுக்கு காரணம் அப்படிங்கும்போது சரியான ஒரு வாழ்க்கை முறை கொண்டு போட முடியுமா? இப்போ எப்படி சொல்றது, ஃபினான்சியலா கஷ்டம் தானே நமக்கு. எல்லாத்துக்குமே ஃபினான்சியலா வந்து நமக்கு சப்போர்ட் இருக்கணும். இப்போ அந்த மாதிரி சப்போர்ட் இல்லாதவங்களுமே இருக்கிறாங்க. இப்போ வெளியில போயிட்டு இது இப்படியே முடிஞ்சிருமா, லைஃப் முடிஞ்சிருமா அப்படின்னு யோசிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல. இப்போ மியூசிக் ஃபீல்டில் போயிட்டு என்ன பாடிடுவாங்க, முடிச்சிருவாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம இந்த ஸ்ரீலங்கால இருந்துக்கிட்டே நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். நிச்சயமா கட்டாயமா சாதிக்கலாம். என்னன்னா வந்து இந்தியாவில் இருக்க சேனல்ஸ் தான் எங்கேயுமே இருக்கு. நம்மட ஆட்கள் வந்து அதை பார்க்காதது தான் காரணம். நம்மளோட இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தளவு மியூசிக் ஃபீல்டு வந்து கொஞ்சம் டம் ஆகிட்டு போறதுக்கு ரீசன் வந்து யாரும் டிவி பார்க்கறது இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வந்து அதை விட மக்களோட மைண்ட் செட்ல வந்து இந்தியாக்கள் பாடுறது தான் பெஸ்ட் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு. அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடாது. ஸ்ரீலங்காலையுமே இப்போ என்னன்னு சொல்லலை, ஸ்ரீலங்காலையுமே பெஸ்ட்டாக பாடக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. தெரியும், பிரகாஷா இருக்கட்டும், அந்த அப்படி நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் பாடுறதுக்கு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாடுற ஆக்களை வந்து ஸ்ரீலங்கால வந்து இப்போ தெரியுது. இப்போ நிறைய பேருக்கு தெரியுது. தெரியாததுக்கு ரீசன் வந்து அவங்க பார்க்கறது குறைவு. இந்தியன் சேனல்ஸ் அப்படியே மூவியா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், அப்படியே அந்த சேனல்ஸ்லேயே இருக்கும்போது மக்களால் வந்து இது பண்ணிக்க முடியாதுல்ல. அதாவது வந்து மாற்றம் என்பது ஒரு நாள் மாறும். அந்த மாற்றம் இலங்கையிலும் ஒரு நாள் மாறும். இப்போ இலங்கையிலும் கூட நிறைய திரைப்படங்கள் வந்து வெளியாக தயாராயிட்டு இருக்கு. பல திரைப்படங்கள் மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இந்த பாடல் துறையிலும் வந்து எல்லாரும் கொடிக்கட்டி பறக்கணும்ன்றது எங்களுடைய ஆசையுமே கூட. அடுத்து தாண்டி ஒரு கேள்வி அப்படின்னு பார்ப்போமே தான், சாரா ஜெயராம் என்றது ஒரு பாடகியா தான் தெரியும். பாடல் ஆசிரியர் அது போன்ற விஷயங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க? அது இன்னும் ட்ரை பண்ணல. ஆசை இருக்கு அப்படின்றத தாண்டி நிறைய கவர் சாங்ஸ் அந்த மாதிரி செஞ்சிருக்கேன், ஆல்பம் சாங்ஸ் அப்படி செஞ்சிருக்கேன். மியூசிக்
ஃபீல்டுக்கு வந்ததுக்கு பிறகு அதுக்குள்ளேயே தான் இன்னும் இருக்கிறேன். அதை விட்டு வெளியில போக முடியல சத்தியமா. அந்த கூண்டுக்குள்ளதான் இருக்கீங்க. அதை விட்டு அதுக்குள்ளதான் இருக்கிறேன். போகணும்னு ஆசையும் அது இருக்குது. மியூசிக் ஃபீல்ட விட்டு போகணும்னு ஆசை இல்ல. மியூசிக் ஃபீல்டுக்குள்ள இருந்து உள்ளே இருந்து அதை வேற தாண்டி விடயங்களை. அதை மியூசிக்கோட சேர்ந்து ஏதாவது இன்னும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு. நிச்சயமாக நிறைய விடயங்கள் பேசிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த கலைத்துறையில இருக்க இந்த பாடல் துறையா இருக்கட்டும், நடனத்துறையா இருக்கட்டும், எந்த துறை இருந்தாலும் இந்த கலை மீது கொண்ட காதல், இந்த கலை துறை மேல கொண்ட அன்புன்னு தான் வந்து உங்களை வாழ வைக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக சாரா ஜெயராம் வந்து ஒரு பாடகி இல்ல பாடத்துறை இல்லாம விட்டா நீங்க எந்த துறையில இன்னைக்கு இருந்திருப்பீங்க? அது இப்படி ஒரு கேள்விக்கு பதிலே இல்லை. ஏன்னா வந்து தெரியாது. மியூசிக் ஃபீல்டில் வந்தனால இப்போ மியூசிக் ஃபீல்ட்லேயே போயிட்டு இருக்கு. இதை தாண்டி இது இல்லாட்டி என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னு தெரியாது. மேபி இதை விட நல்லா படிச்சிருக்கலாம். இதை விட நல்ல தொழிலுக்கு போயிருக்கலாம். அப்படி இருக்கு தானே, நிச்சயமாக. ஆனா தெரியல. இந்த கலைத்துறை என்பது வந்து சாதாரணமான விடயம் கிடையாது. கலை மீது ஏன் உங்களுக்கு இவ்வளவு அன்பு? முக்கியமாக வந்து ஒரு பாடல் துறையை நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க சிறு வயதுல கேட்டு என்னதான் நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் மற்றவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல உங்களை வந்து மேம்படுத்துறதுனால தான் இன்னைக்கு ஒரு பாடகி இலங்கையில காணப்படுறீங்க. இருந்தாலும் வந்து அதுக்கான வரவேற்பு வந்து முக்கியமா மக்கள் வந்து கொடுக்கறது தானே இருக்கு. நம்ம செய்யற தொழில வந்து மக்கள் வரவேற்கிறதெல்லாம் இருக்கு. முக்கியமா இந்த கலைத்துறையில பயணிக்கிறவங்க. இது போல உங்களுக்கான வரவேற்பு மக்களிடத்துல எப்படி காணப்படுது? மக்களிடத்துல வரவேற்பு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்டா நான் ஃபீல்டுக்கு வரும்போது பெருசா யாருக்கும் தெரியாது. இப்போ ஸ்டார்டிங் தான். இப்போ நிறைய பேர் வந்து என்னோட இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து பேசி ஹாய் சொல்லி பேசும்போது எனக்கு சரியான கவலையா இருக்கும். ஐயோ நம்மள யாருக்குமே தெரியாதே, என்ன பாடுறோம் அவ்வளோதான் தெரியாதே அப்படின்னு. போக போக வந்து ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அப்படி சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாஸ்ல போகும்போது சாரா ஜெயராமா தெரியுமே அப்படின்னு. இப்போ எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனா கூட பேசுவாங்க, நல்லா பாடுறீங்க பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரியான ஹாப்பியா இருக்கும். நம்மளையுமே தெரியுது இல்ல ஸ்ரீலங்கால அப்படின்ற மாதிரி. இப்போ என்னை பொறுத்தளவு ஸ்ரீலங்கால சாரா ஜெயராம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். நிச்சயமாக நிறைய விடயங்கள் பேசிட்டு இருந்தாலும் மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வின்னு சொல்லலாம். அதாவது வந்து இந்த பாடல் துறையை வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணமா மாற்றிக்கொள்ளணும்னு சொன்னா அதுக்கு உதாரணமாக நீங்களும் இருக்கீங்க. முக்கியமாக வந்து இன்றைய காலகட்டங்கள்ல வந்து பிள்ளைகளா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த போன், அதாவது இந்த சோஷியல் மீடியா வந்து எல்லாருக்கும் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அதுக்கேற்ற போல் நாங்கள மாற்றிக்கொள்ள வேண்டும். அது இருந்தாலுமே கூட முக்கியமா இந்த கலைத்துறையில பயணிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கு இந்த சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். ஏன்னா அன்றைய காலகட்டங்கள்ல வந்து தொலைக்காட்சி மூலமாகவோ வானொலி மூலமாகவோ மட்டும்தான் அந்த அவங்களுக்கான பிரபலம் வந்து கிடைக்கப்பெற்று. அதையும் தாண்டி ஷோஸ் பண்ற மாதிரி வெளியில போய் கான்சர்ட் பண்ற மூலம் தான் கிடைக்கப்பெற்று. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல இந்த கான்சர்ட்டையும் தாண்டி சோஷியல் மீடியால இது போன்ற விடயங்களை வந்து பிரபலம் நிறைய பேர் ஆகுறாங்க. அதாவது வந்து சாதாரணமா ரீல்ஸ் எடுத்தாச்சு போட்டாச்சு பிரபலம் ஆகிடுவாங்க. ஆனா வந்து சில பேர் வந்து பல டிவி ஷோஸ்ல ஷோ பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி நிறைய பாடல்கள் பாடியிருப்பாங்க, நிறைய பாட்டுகளை வெளியிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கான வரவேற்பு வந்து ரொம்பவும் குறைவா இருக்கும். ஆனா அவங்க பட்ட கஷ்டங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எனக்குமே அப்படிதான். நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பாடும்போது பாடியிருக்கேன், நிறைய ஷோ செஞ்சுருக்கேன். ஆனால் வந்து சோஷியல் மீடியாஸ் அப்படின்னு வரும்போது தான் மக்களுக்கு என்ன சாரா ஜெயராமா இவங்க சிங் பண்ணுவாங்களான்னு தெரிய வந்தது வந்து சோஷியல் மீடியாவில் தான். உண்மையாகவே நீங்கள் சொன்னது சரி. என்னன்னா ரீல்ஸ் போடுறாங்க தான், ரீல்ஸ் போடுவாங்க, டப்பிங் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நாங்களாம் வந்து ஒரு ரெக்கார்டிங் நான் சிங் பண்ணுறது அப்படிங்கும்போது ரியலாக இருக்கணும், அந்த சிங் பண்ணுறது வந்து ரியலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மைத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாங்ஸ் போடுவோம். இதுவே இன்னொரு சும்மா ஒரு டப்பிங்காக இருக்கட்டும், ஒரு டான்ஸு அது சும்மா சிங் பண்ணி போட்டது அது ரொம்ப ரீச்சாக இருக்கும். ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாங்ஸ் போடும்போது கூட லைக்ஸ் வாங்குறது சரியான குறைவாக இருக்கும். சரியா, ஸ்டார்டிங் வந்து எனக்கு அப்படி இருந்துச்சு. ஸ்டார்டிங் என்ன என்ன காரணம் அப்படிங்கும்போது எல்லாரையுமே சொல்லலை, மக்களோட மைண்ட் செட் தான் இருக்குது. சரியா, மக்கள் ஃபேஸ்புக் எடுத்து பார்க்கும்போது எப்படி சொல்கிறது பிள்ளையான்னு தெரியல, சும்மா வீடியோஸ் வரும்போது ஒரு டான்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் அப்படி பார்ப்பாங்களே தவிர ஒருத்தவங்க சிங் பண்ணி போடுறதா இருக்கட்டும் அப்படி இப்போ இருக்குதா. ஆனால் குறைவு, சரியான குறைவு வந்து மக்களோட கவனிப்பு வந்து மியூசிக் ஃபீல்டில் சரியான குறைவு. நிச்சயமாக அது ஒரு நாள் மாறும். மாற வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த மாற்றம் இந்த இசைத்துறையிலும் இடம்பெறும். அதாவது இந்த இசைத்துறைக்கு வேற போறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விடயங்கள்னு சொன்னா சில டிப்ஸ், இசைத்துறையில வந்து இது போன்ற விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய மக்களுக்காக. இசைத்துறையில இனி வரப்போறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டா என்னன்னா, மியூசிக் வந்து ஈஸியா யாருக்குமே வராதுல்ல. அது கோட் கொடுத்தா ஒரு கிஃப்ட் ஒன்று தான் கொடுக்க சொல்லணும், நம்மளோட வாய்ஸ்.
அப்ப அத வந்து நம்ம அலட்சியமா விடாம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்ல இருந்து நல்லா ப்ராக்டிஸ். இப்ப நானுமே அப்படிதான். நம்ம வீட்ல நான் பாடும்போது எங்கட வீட்ல தம்பி இருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு, என்னம்மா எப்பயுமே கத்திட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நாங்களுமே இல்ல நீங்க சொன்னா என்ன நான் பாடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நல்ல ப்ராக்டிஸ் தான் வேணும். பாடுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் முக்கியமே. நிச்சயமா. அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி ஷூர். கடின உழைப்போட முக்கியமா இந்த கலைத்துறையில பயணிக்கிறவங்க எல்லாம் வந்து முயற்சி எடுக்கணும். தோந்துட்டோம் அப்படின்னு தோற்று விட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கீழே விழாம திருப்பி எழும்பி ஓடுறதுக்கான கட்ஸை நாங்க தான் உருவாக்கி கொள்ளணும். இலங்கையில முக்கியமாக வந்து எதிர்காலத்துல இந்த மியூசிக் துறை எப்படி இருக்கும் உங்களுடைய கண்ணோட்டத்துல? என்னுடைய ஏன்னா இப்ப வந்து கண்ணோட்டம் ஏஐயும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த ஏஐ வந்து இல்லாம இப்ப நாடு இயங்குமான்றதே கேள்விக்குரியதா இருக்கு. ஆனா இந்த ஏஐ பயன்படுத்தி இன்றைய காலகட்டங்கள்ல வந்து நிறைய விடயங்களை செய்துட்டு இருக்காங்க. அந்த நிறைய பாடல்களா இருக்கட்டும் ஏஐ வாய்ஸ் பயன்படுத்தி செய்யறாங்க. அப்ப பாடகர்களுக்கான வாய்ப்பு அங்க குறையுமா? இல்லாட்டி இது போன்ற விஷயங்களை பத்தி சில விஷயங்கள் எங்களுக்காக. உண்மைதான். பாடுறாக்களோட வாய்ப்பு வந்து சரியான மாதிரி குறையும். இப்போ மியூசிக் தான் தொழில் அப்படின்னு இருக்கும்போது, அவங்களுக்கான வரவேற்பு வந்து இப்பவுமே குறைஞ்சிட்டு தான் போகுது. ஒவ்வொரு விஷயங்கள்ல வந்து மியூசிக் சரியான குறைவுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி ஏஐ எல்லாம் வந்துருச்சுல்ல. சொன்னது உண்மைதான். இனிய பாடுறவங்கள வந்து தேட மாட்டாங்க. சிங்கர்ஸ் தேவையில்ல அப்படின்ற மாதிரி தான். நிச்சயமா. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஸ்ரீலங்கால வந்து பெஸ்டான சிங்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கணும் அப்படின்னு தான் நானா சொல்லுவேன். இன்னொன்னு முக்கியமான விடயம் ஏஐ மூலமா அந்த உருவத்தையும் அந்த குரலையும் தான் கொண்டு வர முடியும். அந்த குரலுக்கான எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் அந்த இன்பம் துன்பங்களை வந்து நாம் அந்த குரலின் மூலமாக எடுத்துட்டு வர முடியாது. உண்மையான ஒரு மனிதனுடைய குரலில் மட்டும்தான் அது வெளிக்காட்டப்பட முடியும் என்பது வந்து நாங்கள் பேசக்கூடியதா இருக்கும். நிச்சயமாக இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி இங்க இணைந்திருக்கீங்க. பல்வேறுபட்ட விஷயங்களை பேசியிருக்கும். எது செய்தாலும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து அது சக்சஸா அமையணும் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எதிர்காலத்துல நீங்க என்னென்ன பண்ண இருக்கிறீங்க இந்த இசைத்துறையில? இசைத்துறையில வந்து எனக்கு சரியான விருப்பம் மூவில பாடணும் அப்படின்னு. அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நிறைய ஷோஸ் பண்றது அப்படியா இருக்கட்டும். கடவுளே கிடைக்கலாம், வாய்ப்பு கிடைக்கலாம். கிடைச்சா கட்டாயம் மூவில பாடுவேன். நிச்சயமாக எந்த துறை எடுத்தாலும் முக்கியமாக இந்த இசைத்துறைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்க. இந்த இசைக்காக நீங்க வாழ்றீங்க. பல மக்களோட வரவேற்புகளை நீங்க பெறணும். இது போன்ற பல்வேறுபட்ட விஷயங்களை செய்யணும். பல விஷயங்களை சாதிக்கணும். பல வெற்றிகள் இந்த இசைத்துறையில தொடரணும் என்றதை எங்களுடைய வாழ்த்துக்களுமே கூட இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி. ஆதவன் டிவிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இப்படியான ஆட்கள், இப்படியான சிங்கர்ஸா இருக்கட்டும், நிறைய துறையில இருக்கிறவங்கள ஒரு ஊக்குவிப்பா இந்த ப்ரோக்ராம் செய்யறதுக்கு வந்து ஆதவன் டிவிக்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னை இன்வைட் பண்ணி ஒரு கெஸ்டா வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு உங்களோட டைமை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை வந்து மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தான் சொல்லணும். தேங்க்யூ.